தலைவர் அவர்களே, இந்த இடத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 20 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் பெருமகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கிறேன். 20 ஆண்டுகளில் இந்த ஸ்தாபனம் எவ்வளவு வளர்ச்சியுற்று இருக்கிறது என்பதைக் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை நீங்கள் ஸ்தாபகர் தினமாகக் கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஔவை இல்லம் என்ற இந்த ஸ்தாபனத்தை நிறுவிய அம்மையார் அவர்களை நான் சிறுவயதாக இருக்கும் பொழுதே சந்திக்கும் வாய்ப்பைப் பெற்றிருக்கிறேன். அம்மையார் அவர்கள் மகாத்மா காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பொழுது அதை எதிர்த்து தமது பதவியை ராஜினாமா செய்தார்கள். அது பெண்களிடையே புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவர்கள் நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் அக்கறை கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அம்மையார் அவர்கள் இது போன்ற பல ஸ்தாபனங்களை பல தடைகளுக்கிடையே ஆரம்பித்தார்கள். ஆகவே அவர்கள் ஆரம்பித்திருக்கும் இம்மாதிரியான நிறுவனங்கள் மேலும் மேலும் வளரும் என்பதில் சந்தேகமில்லை. நம் நாட்டின் பொற்காலம் நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் என்பதைப் பொறுத்து இருக்கிறது. தற்பொழுது நாட்டிலே எங்கு பார்த்தாலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். நம்முடைய நாட்டின் பிற்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதைப் பற்றி கவலை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒழுக்கம் வளர்வதற்கு பதிலாக எங்கு பார்த்தாலும் ஒழுக்கக் குறைவு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒழுக்கக் குறைவு மறைந்தாலொழிய சமுதாயம் முன்னேற முடியாது. நம்முடைய பள்ளிகள், கல்லூரிகள், சர்வகலாசாலைகள் ஆகிய இவைகளெல்லாம் நடக்கும் முறைகளைப் பார்த்தால் மன கஷ்டம் ஏற்படுகிறது. இனிமேல் வரும் தலைமுறை இதைவிட மோசமாகப் போய்விடுமோ என்று அஞ்சும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டியவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கும் குழப்பங்கள், குறைகள் எல்லாம் சமுதாயத்திலேயும் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. நானும் ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் என்னுடைய வர்க்கத்தைப் பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இது பற்றி யாரும் தவறான அபிப்பிராயத்தைக் கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு கல்லூரிகளிலேயும் சில பள்ளிகளிலேயும் மாணவர்கள் மத்தியிலே தேர்தல்கள் நடக்கின்றன. அதிலேயும் அரசியல் வந்து விடுகிறது. இதனால் சிறு வயதிலேயே அரசியல் குழப்பங்கள் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டு விடுகின்றன. நம்முடைய குழந்தைகள் நல்ல முறையிலே வளர்ந்து நமக்கு பின்னாலே நம்மைவிட திறமையாக பிரச்சனைகளை சமாளிக்கும் அறிவையும் திறமையையும் பண்பையும் பெற வேண்டுமானால் கல்வி நிலையங்களிலே நாங்கள் அரசியல் கட்சிகளை புகுத்த மாட்டோம் என்று எல்லா அரசியல் கட்சிகளும் உறுதியான முடிவுக்கு வர வேண்டும். நாகப்பட்டினம் தெற்கு தெருவிலுள்ள கோவிந்தராஜன் நாகர்கோவில்
மேற்கு கடை வீதியில் உள்ள வடிவேலனுக்கு எழுதும் கடிதம். ஐயா, தங்களுடைய வியாபார ஸ்தாபனத்திலிருந்து 2000 தேங்காய்கள் அனுப்புமாறு நான் கேட்டிருந்தேன். திருமண நிகழ்ச்சிக்காக அந்த காய்கள் தேவைப்படுகின்றன. இதற்கான உத்தரவை கொடுப்பதற்காக நான் நேரில் வந்தபொழுது எல்லா தேங்காய்களும் சமமான அளவில் இருத்தல் வேண்டுமென்று வலியுறுத்தி விளக்கி கூறியிருந்தேன். தாங்கள் அனுப்பிய தேங்காய்களை பார்வையிட்ட பொழுது அவை பலவிதமான பரிமாணங்களை கொண்டிருக்கின்றன. பெரியனவாகவும் சிறியனவாகவும் நடுத்தரமாகவும் அவை உள்ளன. ஆனால் பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு காய்க்கும் 85 பைசா விலை என்று நிர்ணயித்திருக்கின்றீர்கள். நீங்கள் தயவு செய்து இந்த சரக்குகளை அப்படியே திருப்பி எடுத்து கொண்டு நல்ல தரமான நடுத்தர அளவுள்ள தேங்காய்களை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யவும். அவ்வாறு அனுப்பும் காய்கள் ஒவ்வொன்றும் 60 பைசா மட்டுமே விலை நிர்ணயிக்கும்படியும் கேட்டு கொள்கிறேன். அழுகிய காய்கள் நிச்சயமாக எங்களால் ஏற்று கொள்ளப்படமாட்டா என்பதையும் தாங்கள் கவனத்தில் கொள்ளவும். தங்கள் நம்பிக்கையுள்ள